நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் வியாசர் புத்திரனுக்காக தவம் செய்ததும் சங்கரர் வரமளித்ததும் தான் சேவிக்கின்றோம். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து, வியாசருக்கு தர்மாத்மாவும் மிக்க தவமுடையவருமான சுகர் பிறந்த வரலாற்றையும் அவர் மேலான சித்தியை அடைந்ததையும் எனக்கு சொல்லும். தவத்தையே தனமாக உடைய வியாச முனிவர் சுகரை எந்த ஸ்திரீயினிடத்தில் உண்டு பண்ணினார்? மகாத்மாவான இந்த சுகருடைய மாதாவை நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. உத்தமமான இவருடன் ஜென்மத்தையும் அறியவில்லை. இவர் பாலராய் இருந்த பொழுதே இவருடைய புத்தியானது சூக்ஷ்மமான ஞானத்தில் எவ்வாறு பற்றியது? இந்த உலகத்தில் வேறொருவருக்கும் இவ்விதம் உண்டானதில்லையே. விசாலமான புத்தியுடைய பீஷ்மாச்சாரியரே, இதை நான் விரிவாக கேட்க விரும்புகின்றேன். இப்பொழுது உத்தமமான கதாமிருதத்தை கேட்டு எனக்கு போதும் என்கிற திருப்தியானது உண்டாகவில்லை. ஆகையால் சுகமுனியுடைய பெருமையையும் ஆத்ம யோகத்தையும் பிரம்ம ஞானத்தையும் உள்ளபடி வரிசையாக சொல்லும் என்று கேட்க பீஷ்மாச்சாரியர் சொல்ல தொடங்கினார். யுதிஷ்டிரா, ரிஷிகள் பிராயங்களால் தர்மத்தை செய்வதில்லை. நரைகளோல் இல்லை, தனங்களோல் இல்லை, பந்துக்களோயும் இல்லை. யார் கட்டுணர்ந்தவரோ அவர் நமக்கு பெரியவர். யுதிஷ்டிரா, நீ என்னை கேட்டவையெல்லாம் தவத்தை காரணமாக உடையன. அந்த தவமானது இந்திரியங்களை அடக்குவதால் உண்டாகிறது, வேறு விதத்தால் உண்டாவதில்லை. மனிதன் இந்திரியங்களுடைய பிரவൃத்தியினால் சந்தேகமில்லாமல் தோஷத்தை அடைவான். அந்த இந்திரியங்களை அடக்கியே சித்தியை அடைகின்றான். 1000 அஸ்வமேதங்களும் 100 வாஜபேயங்களும் யோகத்தினுடைய வீச்சத்திற்குள்ள பயனானது இல்லை. இந்த விஷயத்தில் உனக்கு சுகமுனியுடைய பிறப்பையும் யோக பயனையும் மனத்தை வசம் செய்யாதவர்களால் அடைய முடியாத மேலான கதியையும் சொல்ல போகின்றேன். முற்காலத்தில் 4 பக்கமும் ஒன்றை வனங்களோடு கூடிய மேருவின் சிகரத்தில் மகாதேவர் பயங்கரமான பூத கணங்களால் சூழப்பட்டு விளையாடி கொண்டிருந்தார். மலையரசன் மகளான தேவியும் அங்கேயே இருந்தாள். அந்த இடத்தில் பிரபுவான கிருஷ்ண துவைபாயனரானவர் சிறந்த தவத்தை செய்து கொண்டிருந்தார். யோகத்திலும் தர்மத்திலும் பற்றுடையவரான அவர் யோகத்தால் ஆத்மாவான ஈஸ்வரரிடம் பிரவேசித்து தாரணையை செய்து புத்திரனுக்காக தவம் செய்தார். அக்னிக்கும் பூமிக்கும் அப்புவுக்கும் வாயுவுக்கும் ஆகாயத்திற்கும் ஒப்பான வீரியமுள்ள புத்திரன் எனக்கு உண்டாக வேண்டும் என்கிற சங்கற்பத்தோடும் மௌனத்தோடும் மனோவசியம் இல்லாதவர்களால் அடைய வறியதும் உத்தமமான தவத்தை மேற்கொண்டு தேவர்களுக்கு தலைவரான மகாதேவரை பிரார்த்தித்தார். சமர்த்தரான அவர் வாயுவை ஆகாரமாக கொண்டு அநேக ரூபங்களை உடையவரும் உமாபதியுமான மகாதேவரை ஆராதித்து வந்தார். அந்த இடத்தில் பிரம்ம ரிஷிகள் அனைவரும், தேவ ரிஷிகளும், லோகபாலர்களும், வசுக்களும், சாத்தியர்களும், ஆதித்யர்களும், ருத்திரர்களும், சூரிய சந்திரர்களும், வாயுவும், சப்த மருத்துக்களும், சமுத்திரங்களும், நதிகளும், அஸ்வினி தேவர்களும், தேவ கந்தர்வர்களும், நாரத பர்வதர்களும், விஸ்வாசு என்கிற கந்தர்வனும், சித்தர்களும், அப்சரசுகளுடைய கூட்டங்களும் லோகேசரான அவரை ஆராதித்தார்கள். அந்த இடத்தில் ருத்ரரான மகாதேவர் கொன்றை மலர்களால் கட்டப்பட்டதும் மங்களகரமுமான மாலையை தரித்து சந்திரன் சந்திரிகையோடு விளங்குவது போல விளங்கினார். திவ்யமும் பார்ப்போர் மனத்தை கவர்வதும் தேவர்களாலும் ரிஷிகளாலும் நிரம்பியதுமான அந்த வனத்தில் வியாசமுனிவர் புத்திரனுக்காக செல்லாமல் மேலான யோகத்தில் இருந்தார். இவருக்கு சக்தி குறையவில்லை, களைப்பும் உண்டாகவில்லை. மூலகங்களுக்கும் ஆச்சரியமாய் இருந்தது. யோகத்தை செய்பவரும் அளவற்ற தேஜஸ் உள்ளவருமான அவருடைய ஜடைகள் ஒளியால் அக்னி ஜுவாலைகள் போல மிகவும் ஜுவலித்து கொண்டு விளங்கின. பகவானான மார்க்கண்டேயர் எனக்கு இதை சொல்லினர். அவர் அப்பொழுது அந்த விஷயத்தில் எனக்கு தேவ சரித்திரங்களை சொன்னார்.
மகாத்மாவான வியாசருடைய அந்த தவத்தால் ஜொலிக்கும்படி செய்யப்பட்ட அவருடைய ஜடைகள் இப்பொழுதும் அக்னிக்கு சமமான வர்ணமுடையவைகளாக பிரகாசிக்கின்றன. யுதிஷ்டிரா, அவருடைய இந்த தவத்தாலும் பக்தியினாலும் மகேஸ்வரர் மனத்தில் திருப்தியுற்று அனுகிரகம் செய்ய ஆரம்பித்தார். பிறகு மகாதேவர் அவருக்கு அம்பிகையோடு பிரத்யக்ஷமானார். பகவானான முக்கண்ணர் புன்னகையுடன் அவரை பார்த்து, துவைபாயனரே, உமக்கு இப்படிப்பட்ட புத்திரன் உண்டாக போகின்றான். அக்னியும் வாயுவும் பூமியும் ஜலமும் ஆகாயமும் போல சுத்தனும் மகானுமான புத்திரன் உண்டாவான். உம்முடைய புத்திரன் பிரம்ம பாவத்தை தியானிக்கிறவனும் பிரம்மத்தில் உறுதியுடையவனும் பிரம்மத்தினிடம் ஆதரவுள்ளவனும் பிரம்மத்தை ஆசிரியமாக உடையவனுமாகி தேஜஸால் உலகங்களையும் வியாபிக்க செய்து கீர்த்தியை அடைய போகின்றான் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.